ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு தான் பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்ல இருக்கும். நான் சொல்ற அளவில் செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி வத்த போட்டு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் கடாயில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் இந்த சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் தான், அது கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பூண்டு இந்த மாதிரி ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதனால் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகாய் தூளே போட்டுக்கலாம், கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். போது நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போக வேக வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா நம்ம குழம்பு திக்கா வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் கெட்டியா. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்த இதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்.
இப்போ பாருங்க, நம்ம சுண்டக்காய் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.